என்ன மூசா பெரிய மனுஷன் கீழே போதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். வாங்கண்ணே. தண்ணி போக மாட்டேங்களா? ஆமாண்ணா, அடைச்சிக்கிச்சுண்ணா. எங்கேயும் பாத்ரூம் போகலாம் தான் எங்கே வந்தேன். இங்கே எப்படி இருக்கு? பெருசு வந்து அடப்படுத்தோன்னா நானும் போராட்டத்துக்கு கிளம்பணும்ண்ணா. என்ன மூசா நீ பாத்ரூம் போயிட்டியா? நான் அங்கே வெளியே போயிட்டு வந்துட்டேன். ஓ, இங்கே அடைச்சிருக்கு. சிஏவுக்கு எதிரான போராட்டத்தின் அனுமதி இல்லாமல் யாராவது போராடினால் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு காவல்துறைக்கு தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் மதன் இணைகிறார். சிஏக்கு எதிராக தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் குறிப்பாக சென்னை வண்ணாரப்பேட்டையில் நடைபெற்ற அந்த மிகப்பெரிய அந்த போராட்டக்காரர்களிடையே நடைபெற்ற அந்த மோதலை தொடர்ந்து தமிழகத்தில் பல இடங்களில் இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திருப்பூரில் அனுமதியின்றி தொடர்ச்சியாக சிஏக்கு எதிராக போராட்டம் நடைபெற்று வருவதாக ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இது போன்று காவல்துறையுடைய அனுமதி இல்லாமல் இது போன்று போராட்டம் நடத்துவதால் அந்த அறிவும் அன்பும் கலந்திடவே அழகில் பையம் மறந்திடவே நெறியில் மனிதன் வளர்த்திடவே நெறியில் மனிதன் வளர்த்திடவே. கொஞ்சம் பிஸியா இருக்கும்மா, கொஞ்சம் கழிச்சு கூடுவாமா? சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேம்மா. ஓகேம்மா, கொஞ்சம் கழிச்சு கூப்பிடுமா. பாய்மா. மூசா, இதை உள்ள இழுத்து வெளியே ஊர்ல ஒரு புண்ணியமும் கிடையாது. பல்வேறு இடங்களில் அச்சா அடியில் தூக்கி போட்டு லாஸ்ட் வழி வலிச்சுக்கிறேனே. போராட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னை வண்ணாரப்பேட்டையில் நடைபெற்ற அந்த மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு காவல்துறைக்கும் அந்த போராட்டக்காரர்களிடையே நடைபெற்ற அந்த மோதலை தொடர்ந்து தமிழகத்தில் பல இடங்களில் இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தண்ணி இல்லையா? தண்ணி இல்லைண்ணா, காலி ஆயிடுச்சு. இப்பதான் வாங்க காசு இல்லைண்ணா. அது மட்டும் இல்லாமல் இது போன்று காவல்துறையுடைய அனுமதி இல்லாமல் இது போன்று போராட்டம் நடத்துவது. தண்ணி வாங்க காசு இல்லை, சிகரெட் வாங்க காசு இருக்கு. தம் அடிச்சாதானே பாத்ரூம் வரும், கொடுங்கண்ணா. டேய், தண்ணி இருந்தால் தான்டா பாத்ரூமே போக முடியும். ஒரு நிமிஷம் என் கூட வரியா? எங்கண்ணா வரியா? சொல்ற சும்மா வாண்ணா போவோம். முசா போலாமா? வா முசா. கடவுள் இவ்வளவு மனுஷங்களை படைச்சது எதுக்கு தெரியுமா? ஒருத்தர் கூட ஒருத்தர் சந்தோஷமா சரிசமமா வாங்கணும் தான். அது தெரியாத மனுஷனை பிரிக்கிறான் பாத்தியா? அங்கதான் பிரச்சனை. அதான் பெருசு வருதுல்ல, அது பாத்துக்கும்ண்ணா. எதுக்கு நான் தேவையில்லாத வேலை? டேய், பெருசா மனுஷன் தான்டா, அவர் நான் மிஷினா? நோ, என்னடா பண்ண போற நீ? நம்ம பிரச்சனை நம்ம தான்டா பார்த்துக்கணும்.